Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே vlog தான். இன்னைக்கு சிக்கன் சாப்ஸும் சிக்கன் வந்து கிரேவி அப்புறம் ரசம் சாதம் முட்டை இன்னைக்கு ரெசிபி இதுதான் நம்ம செய்ய போறோம் சண்டே ஸ்பெஷலுக்கு. அதுக்கு நான் நல்லா ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். ஒரே ஒரு லெக் பீஸ் கொஞ்சம் சின்னதா எடுத்துர்க்கேன். இது எல்லாமே வந்து சாப்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் ஒரு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன், கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம கடாயில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளிலாம் சேர்த்துக்க போகிறோம். இது வதங்குற வரைக்கும் நம்ம இந்த சாப்ஸ் செய்யறதுக்கு மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அந்த சிக்கனை நம்ம எப்போவுமே வந்து சிக்கன் 65 நிறைய வாட்டி செஞ்சுருக்கோம். ஆனால் சாப்ஸ் வந்து நாங்கள் செய்வோம், ஆனால் ரொம்ப ரேராக செய்வோம். இன்றைக்கி வந்து சாப்ஸு ரசத்துக்கு கூட சாப்ஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி சாப்ஸ் வந்து பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் கொஞ்சம் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னால் 1 ஸ்பூன் அளவே சேர்த்துக்குங்க. இது கூட மிளகுத்தூள், மிளகு சீரகம் சேர்த்தா மாதிரி அரைச்சி வச்சுருந்த தூள், அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு. இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தயிர் எல்லாம் சேர்த்து இது எல்லாமே கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு கிரேவிக்கு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வதங்கின பிறகு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா ஆட் பண்ண மறந்தாச்சு. அதனால் இப்போ கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்கல, இது மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து நம்ம நார்மல் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். உப்பு காரெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம சாப்ஸ் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு கடாயில். இது நல்லா வேகட்டும். கொஞ்சம்
மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் மீடியமாக நம்ம தேவையான அளவு ஊற்றிருக்கோம். இதில் வந்து இந்த சிக்கன் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக இப்படி தள்ளி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயில் செவந்த பிறகு திருப்பிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப கிரேவியாக வேணுனாலும் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் கொஞ்சம் குழம்பா வச்சுக்கலாம். இது சுண்டி கொஞ்சம் திக்காய் வரும் வெந்து வரும்போது, அதனால் கொஞ்சம் வந்து லிக்விடாக நான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம பொரிக்கணும். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம முருவலான சூப்பரான சாப்ஸ் ரெடி ஆகிடும். இது ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததில் நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவு திக்காக தான் இருக்கும். நமக்கு ஆறும்போது இன்னும் கூட திக்காக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி சிக்கன் சாப்ஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது முருவலாக. இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதமும் அப்புறம் சாம்பார் சாதத்துக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வெரைட்டி ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ரசம் வைக்கிற மெத்தடு தான், ஆனால் நான் வைக்கிறது மெத்தடு மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் எண்ணெய். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 10 வரமிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பெருங்காயம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு ரசத்துக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு இடித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா கடுகு வெடித்து வரட்டும். இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னுவரவலாக வரட்டும். வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இது வந்து சேர்த்துட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி ஒரு சின்ன சைஸ் அளவு புளியும், ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியில் 3 தக்காளி வந்து புளி வந்து ஒரு 1/2 ஊற ஊற வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி. அதுலேயே 3 தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த எனக்கு என்னென்னா எல்லோரும் வந்து இதுலேயே வந்து மிளகுத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு அப்படியே வந்து ரசம் கொதிக்க விடுவாங்க. எனக்கு வந்து அது மாதிரி பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ திப்பியும் வந்து அந்த ரசத்தில் போய் அடைஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா இந்த புளியில் இந்த மாதிரி நார் கொட்டை இதெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம். அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த திப்பியை வந்து எடுத்துருவேன். எடுத்து 2 வாட்டி புளியை வந்து கரைச்சி சேர்த்துப்பேன். இருத்து சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து இதில் ஊற்றிடணும். இந்த மாதிரி இருத்துட்டு இப்போ நல்லா வந்து கொதிச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வெறும் இந்த சாறு மட்டும் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு வாட்டியும் தண்ணி ஊற்றி அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த தக்காளி வந்து நல்லா கலந்து கொடுத்துடணும். அதோடைய சாறு, அதோடைய ஜூஸ் எல்லாமே, அந்த செதையோட இதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு ஜூஸாக கிடைக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்தளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதோடைய தக்காளி மேலே இருக்க தோல், இந்த புளியோடைய அந்த திப்பி இதெல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதெல்லாம் குப்பையில் போட்டுடலாம். இப்போ இதோடைய அந்த தோல் இதெல்லாம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ மேலோட்ட அந்த அடியில் மண், இந்த புளியோட மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து மேலோட்ட வந்து ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள் அடியில் எவ்வளோ மண் இருக்குன்னு, அதனால தான் நான் அப்படியே ஊற்ற மாட்டேன். இது வரைக்கும் ஊற்றிட்டு இதை நிறுத்திடலாம். இப்போ நம்மளுடைய ரசம் பாருங்கள் எவ்வளோ திப்பி இல்லாமல் அந்த குப்பை மாதிரி ஃபுல்லாக அடைச்சி இல்லாமல் நமக்கு சூப்பரான ரசம் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள்,
ரசத்தூள் வந்து நான் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. அது வந்து நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த ரசப்பொடி வீடியோவும் நான் திரும்பி வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு இதோட ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபுல்லாக வந்து கொதித்து வரக்கூடாது. லைட்டாக சுற்றி நுரைச்சி வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடணும். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் ரசம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு, காரம், உரைப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.